அவ்யக்த பாப்தாதாவின் மென்மையான மகாவாசகங்கள் சாதாரண மனிதரிலிருந்து தெய்வீகமானவர்கள் ஆகுவது. हसरत है हमारी बाबा कर दो वो पूरी आके मिल जाओ प्यारे बाबा हम बच्चों से आके मिल जाओ प्यारे बाबा हम बच्चों से आके। बाप दादा सदा कहते हैं अगर किसी भी रूप में एक भाव का संबंध भी याद है बाबा दिल से தாதா எப்பொழுதும் சொல்றாங்க, ரிமெம்பர் ஒன் வேர்ட், எப்போதும் ஒரே ஒரு வார்த்தை ஞாபகம் வச்சிருங்க. இப்போ நீங்க மேரா பாப்பா ஒரு மந்திரம் மாதிரி சொல்லாதீங்க, ராமா ராமான்னு சொல்லுவாங்க. அது போல நீங்க ராமா ராமான்னு சொல்லுவாங்க, அது போல நீங்க பாபா பாபான்னு சொல்லக்கூடாது. ஆனா உங்க இதயத்திலிருந்து அது வெளிப்படணும். எதை ஒன்றும் நீங்க செய்யறதுக்கு முந்தி நீங்க முதல்ல என்ன செக் பண்ணணும், பாபாவுடைய வழிகாட்டல்கள் என்ன, உங்களுடைய மனம், உடல் மற்றும் பணத்திற்கு, செல்வத்திற்கு பாபாவின் வழிகாட்டல் என்ன அப்படின்னு நீங்க சோதிக்கணும். चाहे कितना भी थोड़ा सा धन है குமார்கள் கிட்ட எவ்வளவு குறைவாக பணம் இருந்தாலும் கூட தந்தை உங்களுக்கு அதற்காக என்ன வழிகாட்டல் கொடுத்திருக்கின்றார், அந்த வழிகாட்டல்களின் பேரை நீங்கள் அதை பயன்படுத்த வேண்டும். உங்களுக்கு வேண்டியபடி நீங்க எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு வேண்டியபடி பயன்படுத்தக்கூடாது. ஆனால் பணத்தை நீங்க எப்படி பயன்படுத்த வேண்டும், உங்களுடைய மனம், உங்களுடைய உடலை எப்படி நீங்க பயன்படுத்தணும், और कैसे यूज करना है, मन को भी कहाँ और कैसे यूज करना है, धन को भी कहाँ लगाना है, ये सब मेल होना चाहिए। நீங்க இது எல்லாத்துக்குமே ஒரு கணக்கு வச்சிருக்கணும். தாதீஸ் தாரணைக்கான கிளாஸ் கொடுக்கும்போது நீங்க தாதீஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, உங்களுடைய பணத்தை நீங்க எப்படி செலவு பண்ணணும், எப்படி ஒரு கணக்கை நீங்க வச்சிருக்கணும் அப்படிங்கிறத தாதிகள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க கிளாஸ் கொடுக்கும்போது. குமார்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு கணக்கை வச்சிருக்கணும். உங்களுடைய பணத்தை நீங்க எப்படி பயன்படுத்தணும், இது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தாதிய பாபா கேக்குறாங்க. தாதி உங்களுக்கு கிளாஸ் கொடுப்பாங்கன்னு பாபா சொல்றாரு. கொஞ்சம் பேரு தான் கை தூக்குறீங்க, தெரியாதுன்னு மீதி பேர் எல்லாம் கை தூக்குறீங்க. இப்போ உங்களுக்கு தெரியுதா? இப்ப புதுசா வந்திருக்கிறவங்களும் இருக்கிறீங்க. அதனால நிச்சயமாக நீங்க என்ன சொல்லணும், நான் என்ன பண்ணணும், அதன் மூலம் நான் ஒரு கவலையற்றவரா ஆயிடுவேன் அப்படின்னு நீங்க கேட்கணும். அப்போ அவங்களுக்கு எந்த விதமான சுமையும் இருக்காது. உங்க எல்லாருக்குமே குமாருக்கு ஒரு குறிக்கோள் இருக்கணும். குமார் அப்படின்னாரு லேசாக இருப்பவர், டபுள் லேசாக, இரட்டை விதத்துல லேசாக இருப்பவர் அப்படின்னு அர்த்தம். குமார் அப்படின்னாலே நம்பர் 1 வருவது. இந்த ஒரு குறிக்கோளை நீங்க வச்சிருக்கீங்களா? குமார் அப்படின்னாலே நம்பர் 1, இந்த லட்சியத்தை நீங்க வச்சிருக்கீங்களா? எவ்வாறாயினும் இந்த லட்சியத்துடன் கூடவே உங்களுக்கு நிச்சயமாக அதற்கான
தகுதிகள் வந்து நீங்க உங்ககிட்ட இருக்கணும். உங்களுடைய குறிக்கோள் மிக உயர்ந்ததாகவும், ஆனால் அதற்கான தகைமைகள், அதற்கான குணங்கள் உங்ககிட்ட இல்லைன்னா, அப்ப அது கடினமாயிடும். அதனால தான் தந்தையின் வழிகாட்டல்களை உங்களுடைய புத்தியில ஒவ்வொரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடியும் நீங்க வச்சிருங்க, பாருங்க. அதன்படி நீங்க நடங்க. பாபாவுடைய வழிகாட்டல்களுக்கு ஏற்ப நீங்க நடந்து கொள்ளுங்க. நீங்க ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி பாபா என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சிந்திங்க. तान की ये डोर आपकी और ही खींचे, आपकी और ही खींचे, रूहानी स्नेह का जादू आपकी मीठी बातों में, रूहानी स्नेह का जादू आपकी मीठी बातों में। Om Shanti. ஓம் சாந்தி. Become full of the treasure of happiness. Have the fortune of மகிழ்ச்சியின் பொக்கிஷத்தால் நிறைந்தவர்கள் ஆகுங்கள். மகிழ்ச்சியின் பாக்கியத்தை கொண்டிருங்கள். மகிழ்ச்சியாகவும் புன்சிரிப்புடனும் இருங்கள். keep in front of you all the உங்கள் மீது special நம்பிக்கை, உங்ககிட்ட இருக்கிற எல்லா விசேஷ தன்மையையும் உங்க முன்னால வச்சிருங்க. உங்களுடைய பலவீனங்களை அல்ல. அப்போ உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கையை வளர்த்து கொள்வீர்கள். பலவீனங்களை குறித்த விஷயங்களை பற்றி ஜாஸ்தி சிந்திக்க வேண்டாம். அப்பொழுது நீங்கள் தொடர்ந்தும் மகிழ்ச்சியில் முன்னோக்கி செல்வீர்கள். யார் ஒருவர் தந்தையின் கையை பற்றி இருக்கின்றார்களோ அவர்கள் தொடர்ந்தும் முன்னேறுவார்கள். எப்பொழுதும் நம்பிக்கை வைத்திருங்கள். ஏனென்றால் உங்களுடைய சகவாசி பலமானவர். அதனால் நீங்கள் நிச்சயமாக உங்களால் அதை கடந்து செல்ல முடியும். ஓம் சாந்தி. Om Shanti. Welcome to Avyakti Parivar. அவ்யக்தி பரிவாருக்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்றைக்கு நாள் 6. Become full of the treasure of மகிழ்ச்சியின் பொக்கிஷங்களால் நிறைந்து இருங்கள். happiness and be மகிழ்ச்சியின் பாக்கியத்தை கொண்டிருங்கள். எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவும் புன்சிரிப்புடனும் இருங்கள். இன்றைய தலைப்பு உங்கள் மீது நம்பிக்கை. இப்பொழுது நாம் மோகினி தீதி கூற இருப்பதை கேட்கலாம். எல்லாருக்கும் ஓம் சாந்தி. எல்லாரும் நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறாங்க தீதி. பாபா எப்போதும் என்ன சொல்றார், நம்ம எப்போதுமே நல்ல விதத்துல நாம வச்சிருக்கணும். உலகத்துல எது நடந்தாலும் அது வந்து ஏன்னா சூழ்நிலைகள் எதுவுமே உலகத்துல சரியில்லை. ஆனா நம்மை நாம் எப்போதும் சரியா வச்சிருக்கணும். பாபா நமக்கு எப்போதுமே சொல்லி கொடுத்திருக்கிறார். நம்ம வந்து ஹிந்தியில என்ன சொல்றோம்னா பரஸ்திதி அப்படின்னு சொல்றோம், சூழலை. இன்னொன்னு ஸ்திதி அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்திதி அப்படிங்கிறது சுயத்தினுடைய ஸ்திதி. பரஸ்திதி அப்படிங்கிறது சுற்றுச்சூழல். நம்மளுடைய வெளியில இருக்கிற விஷயங்கள் நம்முடைய கட்டுப்பாட்டுல இல்லை. முந்தி வந்து நம்ம என்ன பண்ணுவோம், வெளியில இருக்கிற சூழலை சரியாக்க பார்ப்போம். ஆனா இப்ப பாபா சொல்றார், உங்களுடைய ஸ்திதியை நீங்க சரியா வைங்க. அப்போ அங்கிருந்து நீங்க பார்க்கும்போது சூழலை உங்களால் சரியாக்க முடியும். நாளைக்கு ஹோம்ஒர்க்ல வீட்டு பாடத்துல பாபா என்ன சொல்றார் அப்படின்னா, சுயத்தின் மீது நம்பிக்கை. நிறைய பேருக்கு வந்து தன்னம்பிக்கை இருக்கும். தன்னம்பிக்கை அப்படிங்கிறது புத்தியின் அடிப்படையில வருவது. இதை செய்யறதுல நீங்க வந்து ரொம்ப சிறப்பா செய்வீங்க அப்படிங்கிற போது நீங்க வந்து எனக்கு என் மேல எனக்கு நம்பிக்கை, தன்னம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்வீங்க. ஆனா
இன்னொரு மென்மையான வார்த்தை, அது மிகவும் சக்திசாலியான வார்த்தை. அது நம்பகத்தன்மை. என் மீது எனக்கு நம்பகத்தன்மை இருக்கா? அதை ஆங்கிலத்துல ட்ரஸ்ட்ன்னு சொல்றோம். பாபா சொல்றாரு, எப்படி அந்த நம்பகத்தன்மை வளரும் அப்படிங்கிற போது, உலகத்துல நிறைய மனிதர்கள் என்ன பொதுவா சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து சுயமரியாதை இல்லை, சுயத்தின் மீது நம்பகத்தன்மை இல்லை அப்படின்லாம் சொல்றாங்க. அப்போ அவங்க என்ன வெளியில இருக்கிற சப்தம் தான் அவங்களுக்கு கேட்கும். எப்போதுமே மற்றவர்கள் சொல்றதுதான் அவங்க கேட்பாங்க. ஆனா யாருக்கு சுயத்தின் மீது நம்பிக்கை இருக்கோ அவங்க தன்னைத்தான் வழி நடத்தி செல்ல முடியும். இந்த நிகழ்காலத்துல நமக்கு சுயத்திற்கு நாம் பாபாவினுடைய வழிகாட்டல்கள் நமக்கு கிடைக்குது. நாம் பாபாவுடைய வழிகாட்டல்களை நாம் கேட்கின்றோம், அதை பற்றி சிந்திக்கின்றோம், அதை நம்முடைய வாழ்க்கையில கொண்டுட்டு வரோம். அது என்னுடைய சொந்த நம்பிக்கை முறையாக மாறிவிடுகிறது, நம்பிக்கையாகி விடுகிறது. நம்ம வந்து பல வருடங்களாக பாபாவோடு நாம் அனுபவத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். பல பல காரியங்களை பாபாவுடையதை நாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த நம்பகத்தன்மை அப்படிங்கிற ஒரு திறமை நம்ம கிட்ட இருக்கு. பீஸ் வில்லேஜ் வந்து நமக்கு சாவி கிடைச்ச போது தாதி பிரகாஷ் மணி வந்து திறப்பு விழாக்காக வந்தாங்க. பீஸ் வில்லேஜ் திறப்பு விழாவிற்கு. அப்ப தாதி கிட்ட வந்து சாவியை கொடுத்துட்டு நான் சொன்னேன், தாதி யாருக்கிட்டயும் இந்த சாவியை கொடுத்துருங்க, யாராச்சும் வந்து இதை பார்த்துக்கட்டும். ஏன்னா நான் வந்து 7 மாசம் வெளிநாட்டுக்கு போறேன், நான் எப்படி இதை பார்ப்பேன் அப்படின்னு நான் சொன்னேன் தாதி கிட்ட. அப்ப வந்து தாதி கீ எடுத்துக்கிட்டு திரும்பி என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அப்போ உங்க மேல ட்ரஸ்ட் இருக்கிறதாலதான் நீங்க வந்து அதை பார்ப்பீங்க. அதனாலதான் நம்ம வந்து இந்த இடத்தையே எடுத்தோம். அதனால நீ சாவியை திரும்பி எடுத்துப்போன்னு தாதி வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ தாதி என் மேல வச்சிருந்த நம்பிக்கை அப்படிங்கிறது என் மீது என்னை நம்பிக்கை கொள்ள எனக்கு உதவி செய்தது. தாதி ஓகே, நீங்க சொல்றீங்கன்னா நிச்சயமாக அது எனக்கு உதவி செய்யும். நீங்க வந்து என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையினால நான் என்னால என்ன செய்ய முடியுமோ அதை செய்யறேன். அப்போ பாபாட்ட வந்து நான் என்ன சொன்னேன், பாபா நாங்க கடினமாக உழைக்கிறோம், ஆனா நிச்சயமாக இது உங்களுடைய காரியம் அப்படின்னு பாபாட்ட சொன்னேனா. அப்போ எல்லாமே அந்த நம்பகத்தன்மையினால பல முறை புயல்கள் வரும், சவால்கள் வரும், மோசமான சூழ்நிலைகள் வரும். ஆனா அப்ப யாரோ சொன்னாங்க, யானைய வாங்கிடலாம், ஆனா யானைக்கு சாப்பாடு போட முடியாதுன்னு யாரோ சொன்னாங்க. நான் சொன்னேன், இது என்னுடைய யானை கிடையாது, கடவுளுடைய யானை அப்படின்னு வந்து நான் சொன்னேன். சோ எந்த அளவிற்கு சுயத்தின் மீது நமக்கு நம்பகத்தன்மை இருக்கோ, நம்மளுடைய மூதாதையர்கள் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கோ, இது வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இதற்கான வழிமுறை என்ன அப்படின்னு பாக்குறப்போ பாபா சொல்றார், குழந்தைகளே உங்களுக்கு முன்னால உங்களுடைய எல்லா விசேஷ தன்மைகளையும் முன்னால வச்சிருங்க, உங்கள் பலவீனங்களை அல்ல. குழந்தைகளே உங்களுடைய விசேஷ தன்மைகளை உங்க முன்னால வைத்திருங்க. தைதி சொல்றாங்க, பொதுவாக நாம அப்படி பாக்குற போது தாதி பிரகாஷ் மணியுடைய ஸ்லோகன் என்ன அப்படின்னா, 98% எல்லாமே சிறப்பா இருக்கு, 2% தான் ஏதோ சரியில்லை. இப்போ தாதி சொல்லுவாங்க, அந்த சில நேரங்கள்ல 22% வந்து நாம பார்த்துக்கிட்டே இருக்கோம், 98% சரியா இருக்கிறத பாக்குறது இல்லை. அதனால அதுல இருந்து நான் தாதி சொன்ன மாதிரி எவ்வளவு விஷயங்கள் சரியா இருக்கே அப்படின்ட்டுதான் நான் பார்க்க ஆரம்பிச்சேன். சோ சுயத்தை பார்க்கும் போதும் நீங்க வந்து சில எல்லைக்கு உட்பட்ட விஷயங்கள் உங்ககிட்ட இருக்கலாம், உங்களை கட்டுப்படுத்தும் விஷயங்கள் இருக்கலாம். ஆனா 98% நீங்க ஓகேவா இருக்கிறீங்க, பரவாயில்ல. அதுல வந்து நீங்க கவனத்தை கொடுங்க. தாதி ஜானகி கிட்ட தாதிஜி சொன்னாங்க, சில விமர்சனங்கள் போய்கொண்டிருந்தது. அப்போ தாதிஜி என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த அந்த விதத்துல நீங்க பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ தாதி ஜானகி வந்து
ஓம் சாந்தி பவன்ல தாதி வந்தாங்க. ஸோ எல்லாமே சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தாதி ஜானகி சொன்னாங்க. காலையில காலங்காத்தால ட்ரக்ஸ் வரும், காலங்காத்தால பால் வரும், அப்புறம் பழங்கள் வரும், காய்கறிகள் வரும். நான் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துல தான் தங்கி இருந்தேன். அப்போ 3 மணில இருந்து இந்த ட்ரக்ஸ் எல்லாம் போய் புத்தம் புது சாமான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வர போகும். 5000 பேருக்கு, குறைந்தது 5000 பேருக்கு சமைக்கிறதுக்காக எல்லாம் புதுசா வரும். அப்போ எப்போதுமே நாம வந்து பலவீனங்களை பார்க்க கூடாது, ஆனால் விசேஷ தன்மைகளை நம்ம பார்க்கணும். அப்போ உங்க மீது உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படும். எப்போதுமே பலவீனங்களை குறித்து அதிகம் சிந்திக்க வேண்டாம். அப்போ நீங்க தொடர்ந்தும் நீங்கள் முன்னேறுவீர்கள். அப்பொழுது நீங்கள் தொடர்ந்தும் மகிழ்ச்சியோடு முன்னேறுவீர்கள். யார் ஒருவர் தந்தையின் கரங்களை தொடர்ந்தும் பற்றி இருக்கின்றார்களோ அவர்களுக்கு எப்பொழுதும் நம்பிக்கை இருக்கும். ஏன்னா உங்களுடைய சகவாசி பலமானவராக இருக்கின்றார். அதனால் நீங்கள் நிச்சயமாக நீங்கள் அதை கடந்து செல்லக்கூடியவராக இருப்பீர்கள். தாதி குல்சார் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த முதல் பாடம், நாங்க வந்து டீச்சர் ஆகிறதுக்கு ஜஸ்ட் முன்னாடி தாதி குல்சார் சொன்னது, எதை நீங்க வந்து செய்யணும் அப்படின்னா நிறைய தடைகள் இருக்கும். ஆனா வந்து ஒரு நல்ல டீச்சர் அப்படின்னா அவரு தனக்கும் உதவி செய்து கொள்வார், மற்றவர்களுக்கும் அந்த தடைகளை வந்து உதவி செய்வார். ஏன்னா நம்ம ரொம்ப ஊக்கம் உற்சாகத்தோட ஆரம்பிப்போம். ஆனா சவால்கள் வரும்போது நான் இதை செய்யறேன்னு சொல்லி இருக்க கூடாது, இது இவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்லாம் நம்ம நினைப்போம். ஆனா பாபா நமக்கு எப்போதும் என்ன சொல்லி தரார், நாம பலமாக இருக்கணும். நாம வந்து ஒரு பயணத்தை ஆரம்பிச்சிருக்கோம், பாபாவுடைய கருவியாக இருக்கிறோம், பாபா நமக்கு ஒரு காரியத்தை கொடுத்திருக்கின்றார். நாம் அறிவோம், ஆத்மா உடல்ல இருக்கும் வரை நாம் இந்த விஷயத்துல இருக்கணும். பாபாவுடைய காரியம், நமக்கும் சில பொறுப்புகள் அதுல இருக்கு. அதனால அதை பற்றி நீங்க சிந்திங்க, ஆழமாக சிந்திச்சு பாருங்க. நாளை காலையில அதுல வந்து அதை பற்றி நீங்க சிந்திச்சு உங்களுடைய அனுபவம் என்ன முழு நாள் அப்படின்னு பாருங்க. ஓம் சாந்தி. Good evening, Didi. Good evening, Vadiben. And family. வாடிபென் அனைவருக்கும் ஓம் சாந்தி சொல்றாங்க. You had a little outing, I have to say. It's one of the few times that I've seen you in a coat. Oh, so somebody sent the photos? No, you remember you were on the, what do you call it, yesterday? With the teachers, and you were in the car driving from Manhattan, I presume, or from the UN okay. office. Yeah. And so இது வந்து நேத்து கோட் போட்டிருந்தாங்களா, நீங்க வந்து வெளியில போனீங்க, உங்களுக்கு அது பிடிச்சிருந்ததா? யூஎன் ஆபீஸ் போனீங்களா? நிறைய நாள் ஆயிடுச்சு. எரிக் பிரதர் வந்து போக வேண்டி இருந்தது யூஎனுக்கு. ஆனா சரி எல்லாரும் வந்து போலாம், சேர்ந்து ஒரு அவுட்டிங் மாதிரி போலாம் அப்படின்னு போனோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு எல்லாரும் ஒன்று கூடல் இருந்தது. எல்லாரும் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா கூப்பிட்டாங்க. எல்லாரும் வந்து நீங்க வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. 25 பேர் போயிருந்தோம். ஆனா எல்லாருமே எல்லாருமே ஏதோ எடுத்துட்டு வந்திருந்தாங்க, சாலட் அந்த மாதிரி. அது ஒரு பார்ட்டி ஆயிடுச்சு. அப்ப நம்ம மாசத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி அவுட்டிங் போலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது மழையா இருந்தது, அதனால நான் ஜாக்கெட் போட வேண்டி இருந்தது. But I realized that I haven't been to the new office, the UN office. Really? No. So when you come this time, yeah, I was saying Gayatri that half a day we put for half a day வந்து நாம டீச்சர்ஸ்க்கு வச்சிருந்தோம்.
அந்த மாதிரி நாம செய்வோம் முதல் டீச்சர்ஸ்க்காக. I don't remember who it was now, but how before that you used to have gatherings of, you know, all the teachers. டீச்சர்ஸ்க்கு மட்டுமே வந்து ஒன்று கூடல்கள் அப்படிலாம் நடந்தது முந்திலாம். And that hasn't been possible in a long time either. அப்ப வந்து நிறைய நாள் இப்போ நடக்கல. இங்கேயும் கூட ஒரு 30 டீச்சர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்து நாம சந்திப்போம். இப்போ இந்தியால இருந்து வந்துட்டு அப்புறம் பீஸ் வில்லேஜ் போயிட்டோம். அதனால ஃபேமிலி கேதரிங்க்கு இப்ப நேரம் இல்லாம இருக்கு. அது ரொம்ப ஒரு விசேஷமான நெருக்கமான ஒரு ஒன்று கூடல். ஆனா எல்லாருமே இப்ப ரொம்ப பிஸியா இருக்காங்க வெவ்வேறு விதத்துல. நேத்து வந்து இந்த ஒன்று கூடல் நடந்தது ரொம்ப நல்ல விஷயம். நிறைய பேர் வந்து போன் பண்ணி சொன்னாங்க எவ்வளவு நாள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்னு இருப்போம்னு தெரியாது. அதனால எல்லாரும் சேர்ந்து இருந்து மகிழ்ச்சியாக இருப்போம் அப்படிங்கிறது. தீதி நீங்க வந்து ஹிந்தியில வந்து பேசுனீங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது என்னுடைய கவனத்தை ஈர்த்தது. நீங்க வந்து என்ன சொன்னீங்க அப்படின்னா, அது வந்து அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணல இங்கிலீஷ்ல. நீங்க என்ன சொன்னீங்கன்னா, பலவீனங்களை பத்தி ஜாஸ்தி மக்கள் வந்து சிந்திக்கல. ஆனா எனக்கு இவ்வளவுதான் முடியும், எனக்கு அவ்வளவுதான் முடியும்னு லிமிட்டேஷன் வச்சிருக்காங்க. சோ நம்முடைய கவனம் நம்முடைய லிமிட்டேஷன், என்னால இவ்வளவுதான் பொறுத்துக்க முடியும் அப்படின்னு நம்முடைய லிமிட்டேஷன் இவ்வளவுதான் அவ்வளவுதான் அப்படின்னு குறைச்சு போடுறோம் இல்லையா, அந்த பக்கம் வந்து நம்முடைய கவனத்தை கொண்டு வரணும் அப்படின்னு தீதி சொன்னாங்க. ஒண்ணு வந்து தீதி சொல்றாங்க என்னால என்ன செய்ய முடியும், மற்றொன்று என்னால் என்ன செய்ய முடியாது. சில பேர் வந்து எப்ப பார்த்தாலும் எனக்கு இதை செய்ய முடியாது அப்படின்னே சொல்லிட்டு இருப்பாங்க. அதை தவிர்த்து அவங்க என்னால இதை செய்ய முடியும், மேபி அது முடியாதுன்னு சொல்லலாம். அப்போ உங்களுக்கு இருக்கிற அந்த திறமைகள் வந்து உங்களை சந்தோஷமாக வைக்கிறது மட்டும் இல்லை, ஆனால் நிறைய விஷயங்கள் நான் வந்த போது எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. பாபாட்ட வந்த போது அதாவது தாதி ஜானகி வந்து என்ன பண்ணுவாங்க, உன்னால முடியும்னு சொல்லுவாங்க. நான் சொல்வேன் என்னால தெரியாதுன்னு சொல்வேன். ஆனா தாதி உங்களால முடியும்னு சொல்லுவாங்க. அப்போ பப்ளிஷிங், ஐடி இப்படி பழைய டிபார்ட்மெண்ட் வந்து தாதி சொன்னதாலதான் நான் எடுத்துக்கிட்டேன். தாதி நான் இதை செஞ்சதே இல்லை என் வாழ்க்கையில அப்படின்னு சொல்வேன். ஆனா தாதி வந்து நீங்க இது கவனம் கொடுங்க, உங்களால செய்ய முடியும்னு சொல்லிடுவாங்க. எல்லாத்தையுமே செய்ய முடியும்னு தாதி சொல்லுவாங்க. அப்புறம் பல வருடங்கள் வந்து குளோபல் ஐடி, குளோபல் மீடியா. அப்போ வந்து அந்த மாதிரி நான் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து போகல. அப்போ வந்து திரும்பியும் என்ன கூப்பிடுறாங்க. ஆனா திரும்பி வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் நான் சேர்ந்துக்க விரும்பல. எனக்கு ஒரு ஆன்மீக சப்போர்ட் தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு இருக்கு, மற்ற விஷயங்களை தலையிட வேண்டாம் அப்படின்ட்டு இருக்கேன். டாக்டர் நிர்மலா வந்து ஆஷா தீதி தான் வந்து இதை செய்யறாங்க. பாலிசி அதெல்லாம் வந்து சஷின் பாய் பாத்துக்கிறாரு. இப்ப வந்து இது ஐடி விங் அப்படின்ட்டு இருக்கு. ஐடி விங்ல வந்து நான் எப்பயுமே இருந்ததில்ல, குளோபல் ஐடில தான் நான் இருந்தேன் அப்படின்னு தீதி சொல்றாங்க. நேத்து வந்து நீங்க சொன்னீங்க, இன்னைக்கும் கூட சொன்னீங்க, 3 விஷயங்கள் சொன்னீங்க. நம்பிக்கை, அன்பு, ஒத்துழைப்பு. இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் இருக்கு, அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. டெண்டர் லவ்விங் கேர், ட்ரஸ்ட் அன்பு, நம்பகத்தன்மை, ஒத்துழைப்பு. இதை வந்து தீதி சொன்னாங்க. முதல் முறையாக நான் கேட்டேன்.
நீங்க வந்து நிறைய வருடங்கள் முன்னாடி புளோரிடா வந்திருந்தீங்க. அப்ப வந்து இதற்கு இருக்கிற வேறுபாட்டை நீங்க எடுத்தீங்க. நம்பிக்கைக்கும் நம்பகத்தன்மைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை சொன்னீங்க. நம்பிக்கை அப்படிங்கிறது புத்திக்கான விஷயம், நம்பகத்தன்மை அப்படிங்கிறது இதய சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. சிஸ்டர் கேக்குறாங்க, நம் மக்கள் மீது மக்கள் வைக்கும் நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு விஷயம். பாபா வந்து முரளியில நேத்து என்ன சொல்றார் அப்படின்னா, எல்லாருக்கும் நீங்க அவங்களுக்கு வேண்டிய விசேஷ சக்திகளை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஒன்று வந்து பொதுவாக எல்லாருக்கும் கொடுக்கறது, நான் அன்பு கொடுக்குறேன், அமைதி கொடுக்குறேன். ஆனா உங்ககிட்ட இருந்து குறிப்பாக தனக்காக நேர்முகமாக ஏதோ ஒண்ணு வேணும்னு நினைக்கிறாங்க. அன்பு, அக்கறை, நீங்க அவங்களுக்கு கவனம் கொடுக்கணும் இப்படின்னு மக்கள் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறாங்க, வேணும்னு நினைக்கிறாங்க. அதை செய்வது எவ்வளவு சுலபம். குறிப்பாக இது எனக்கு வேணும், உங்ககிட்ட இருந்து இது வேணும் அப்படின்னு குறிப்பாக ஒருத்தர் நினைக்கிறாங்க அப்படின்னா அதை நீங்க எப்படி கையாளுவீங்க? ஏன்னா நான் என்ன சிந்திக்கிறேன் அப்படின்னா, ஒண்ணு வந்து அன்பு, மற்றொன்று நம்பிக்கை. ஆனால் அந்த மற்றவர்கள் கொண்டிருக்கும் அந்த அன்பின் மீது நாம் நம்பிக்கை எப்படி வைக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. திதி சொல்றாங்க, என்னுடைய வாழ்க்கையில நான் ஒண்ணு என்ன செய்வேன்னா, என்னால கொடுக்க முடியாது, பாபாவால் மட்டுமே முடியும். நான் பாபா கிட்ட இருந்து எனக்கு கிடைச்சது. வேற யாரும் எதுவும் சொன்னாலும் கூட உள்ளுக்குள்ள நான் சொல்வேன், பாபா நீங்க தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் நான் கேட்பேன். அதனால எல்லார்கிட்டயும் நான் என்ன சொல்வேன், நீங்க எல்லாரும் என்கிட்ட எது சொன்னாலும் கூட நான் பாபா கிட்ட சொல்லிடுவேன், பாபா நீங்க தான் இதை செய்றீங்க, என்னால கர்மத்தை மாத்த முடியாது, நாடகத்தை மாத்த முடியாது, நீங்க தான் உங்களுக்கு உதவி செய்றீங்க, நான் அதற்காக கேட்டுக்கிட்டு இருக்கேன். சோ நான் எப்போதுமே அவங்ககிட்ட சொல்வேன், நீங்க சொல்ற எல்லாத்தையுமே பாபா கேட்டுட்டு இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க மறந்து போகாதீங்க. அது பவர் சக்தியாக இருந்தாலும், அது தீர்வாக இருந்தாலும் பாபா தான் அதை கொடுக்கிறார். ஏன்னா நான் எப்போதும் என்ன உணர்றேன் அப்படின்னா, காரியம் அப்படிங்கிறது என்னால முடியும், நான் செஞ்சிருவேன் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. இது என்னுடைய காரியம் இல்லை, பகவானுடைய காரியம். அப்போ நான் என்ன செய்யணும்? உலக அமைதியை பத்தி நான் என்ன செய்யணும்? நான் வந்து ஏதோ பொதுவா செய்யலாம். ஆனா நான் வந்து அதுக்கு பொறுப்பேத்துக்க முடியுமா? இன்னொரு பக்கம் வந்து ஒரு பக்கம் நமக்கு அமைதி வேணும், இன்னொரு பக்கம் போரா நடந்துகிட்டு இருக்கு. அது உலகமாக இருக்கட்டும், அல்ல எங்க இருக்கட்டும், போர் நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம். சோ ஒவ்வொரு முறையும் நான் என்ன சிந்திக்கிறேன் அப்படின்னா, மக்கள் வந்து என்ன அவங்களுக்கு கால் வருதுன்னாலும் அது பிரச்சனையா இருக்கு. அப்போ நான் என்ன சொல்வேன், எப்ப எனக்கு வந்து போன் வந்தாலும் நான் சொல்வேன், பாபா உங்களுக்கு ஒரு கால் வந்திருக்கு அப்படின்னு தான் நான் சொல்வேன். நான் எடுத்துக்கிட்டேன்னா என்னால அதை வந்து செய்ய முடியாது. அது வந்து அப்போ முடியாத காரியத்திற்காக என்னால என்ன முடியும்? அப்போ நாம என்ன செய்திருக்கிறோம், என்ன அடைஞ்சிருக்கிறோம் அப்படிங்கறத தான் நான் வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். சோ மீதி எல்லாம் பாபாவுடையது. அதனால பாபாவை எப்போதும் நாம முன்னுக்கு வச்சிருக்கணும். பலமுறை எனக்கு ஞாபகம் இருக்கு, சின்ன வயசுல நான் பாபாட்ட வந்தப்போ ஒரு 15 வயதினராக பாபா பல காரியங்களை கொடுத்திருக்கிறார். பாபா எப்ப கொடுக்கும் போதும், பாபா என்னால இதை செய்ய முடியும், இந்த விஷயத்தை நீங்க எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு. அப்போ பாபா நமக்கு வழிகாட்டும் விதம் எப்பொழுதும் நம்முடைய ஆற்றல், நமக்கு சில பொறுப்புகளை வந்து நம்மளுக்கு எடுத்துக்க முடியும். பாபா என்ன சக்தியை நான் கொடுக்க முடியும்? அப்போ நிச்சயமாக என்ன நடக்குது அப்படின்னா, நீங்க நம்பிக்கை வைக்கும்போது பாபா மேல, பாபா கரண் கராவந்தார், செய்பவர் செய்விப்பவர் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை நீங்க சொல்லும் பொழுது அது எப்படியோ ஒரு விதம் நடந்துடுது. ஏன்னா பாபாவுடையது என்ன, எப்போதும் நாம என்ன சொல்வோம், நம்பிக்கை இழக்காதீங்க, தைரியமா இருங்க. அது பாபாவுடையதாக இருந்தா கூட அந்த ஆத்மா வந்து நீங்க சொல்றீங்க அப்படின்னா அது நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு உணர்றாங்க. நீங்க ஒரு தடவை சொல்லிட்டீங்கன்னா அது நடக்கும் அப்படின்னு எப்படியும் இப்படிப்பட்ட ஒரு ஃபீட்பேக் வந்து நமக்கு. ஆனா பாபா தான் அங்க செய்துட்டு இருக்கிறார். அதனால அது கஷ்டம் கிடையாது. இப்ப யாரோ உங்ககிட்ட ஏதோ உங்ககிட்ட இருந்து ஒருத்தருக்கு ஒண்ணு வேணும், அவங்களுக்கு தேவையா இருக்குது.
சில நேரங்கள்ல வந்து நம்மளால கொடுக்கறது சகஜமாக இருக்கு. Again, sometimes if someone is very needy, you அவங்களுக்கு ரொம்ப தேவையாக இருக்கு, buy their உங்ககிட்ட ஏதோ எடுத்துக்கணும் அப்படின்னு அவங்க வந்து வராங்க. away. அப்போ But how அவங்க sometimes that to know that a soul maybe just needs a word from you or an acknowledgement. அந்த ஆத்மா வந்து உங்ககிட்ட இருந்து ஒரு வார்த்தை தான் கேட்க விரும்புறாங்க அப்படின்னு நினைக்கும் போது அது வந்து சுலபமா நமக்கு அப்படின்னு. மியாமில வந்து நிறைய வருஷங்கள் முன்னாடி நீங்க ஒண்ணு சொன்னீங்க. என்ன சொன்னீங்க அப்படின்னா, பாபாவுடைய முரளியில நேத்து வந்து பாபா என்ன சொன்னார் அப்படின்னா, I've forgotten what the line was. I'll come back to that in a minute. But you were saying that when the lockets want something from you and you're லோகிக்ஸ்க்கு வந்து உங்களுக்கு கிட்ட இருந்து ஏதோ வேணும் அப்படின்னா, அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்க நிறைவேற்றணும் அப்படின்னு பாக்குறப்போ அவங்களுக்கு நிறைய வேணும். பாபா நேத்து முரளியில சொன்னார், நீங்க மரியாதை கோட்பாடுகளை மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக நீங்க மரியாதை கோட்பாடுகளை தாண்டி நடக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து உங்களுக்கு துக்கத்தை கொண்டு வரும்னு சொன்னார். அவங்கள மகிழ்ச்சி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க மரியாதை கோட்பாடுகளை உடைக்கிறீங்க. சோ அந்த மாதிரி என்னால வந்து மற்றவர்களை சந்தோஷப்படுத்த முடியுமா? அவங்களுக்கு வேணும், ஏதோ ஒண்ணு வேணும் அப்படின்னு அவங்க கேக்குறாங்க, அவங்களுக்காக நாம அதை கொடுக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு சந்தோஷமான முறையில எல்லாத்தையுமே நம்ம லேசாக்கிக்கலாம். ஆனா வந்து நம்ம சீரியஸா ஆக்கிட்டோம்னா நமக்கு கஷ்டமாயிடும். ஏன்னா ஒரு நேரத்துல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, யாருமே ஒரு நேரத்துல வெளியில இருந்து ஐஸ்கிரீம் யாருமே சாப்பிடல. Example. But if you don't want to eat and they're asking you to eat, then you say, there is always positive way to say no, negative way. பாசிட்டிவாவும் நம்ம வேணான்னு சொல்லலாம், ஆக்கப்பூர்வமாவும் சொல்லலாம். நான் வந்து பால் வெளியில குடிக்கிறது இல்ல, நான் அவ்வளவு சுகர் சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் சொல்லலாம். அப்ப நீங்க வந்து லைட்டா எடுத்துக்கலாம். பாபா வந்து நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லாம, பாபாவையும் பிரம்மகுமாரி பேரை எடுக்காம, உங்களுக்கும் சில தனிப்பட்ட முறையில உங்களுடைய தேர்வுகளும் இருக்கு இல்லையா? அப்ப நான் பால் குடிக்க மாட்டேன், சர்க்கரை ஜாஸ்தி சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நீங்க ஐஸ்கிரீம் வேண்டான்னு சொல்லிடலாம். மனிதர்களை நாம சந்தோஷமா வச்சிருக்கணும், இல்லைன்னா அவங்க எப்போதும் வேணான்னு சொல்லுவாங்க. நம்மளுக்குள்ளேயும் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துடும். ஆனா அதை வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான நல்ல இதமான வார்த்தைகள், நிறைய மகிழ்ச்சி கொடுக்கணும், நிறைய சந்தோஷம் கொடுக்கணும். So when it comes to this, yeah, go ahead. That is why to be humorous is always good. To be humorous is good. அதனால்தான் நாம வந்து எப்பயும் கொஞ்சம் சிரித்தவாறு, ஜோக் பண்ண மாதிரி, அந்த மாதிரி லைட்டா நாம இருக்கலாம். I shouldn't be loving, or I shouldn't be this thing of caring, TLC, tender, loving, caring. Maybe internally you want, but externally sometimes you are very firm. And when you are firm, வெளியில வந்து நீங்க வந்து ரொம்ப கடினமானவரா இருந்தீங்கன்னா, நீங்க இதை செஞ்சீங்கன்னா நான் உங்களை பத்தி சந்தோஷமாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு உள்ளுக்குள்ள, வெளியில வந்து செஞ்சிருவோம், ஆனா உள்ளுக்குள்ள வந்து நம்ம கடினமானவர்களா இருக்கக்கூடாது. பாபாக்காகவோ இல்ல அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க ஏதோ என்ன செய்தாலும் நாம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஊக்கம் உற்சாகத்தை கொடுக்கணும். இதுதான் பெரிய ஒரு புண்ணிய காரியம். அவங்களுடைய தன்னம்பிக்கையை வளர்க்கக்கூடிய விதத்துல நாம நடந்துக்கணும். உங்களால முடியும் அப்படின்னு நாம அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும். மனிதர்களுக்கு இப்படிப்பட்ட சக்திசாலிகளாக நாம ஆக்கணும். ஆன்மீக மக்களை மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் ஒரு மனித நேயம் அப்படிங்கிறது, மற்றவர்களினுடைய மதிப்பை அதிகரிப்பது. நீங்க வந்து ரொம்ப மதிப்பு மிக்கவர் அப்படின்னா அவங்களுக்கு அந்த உணர்வை நாம கொடுக்கணும். இந்த
அப்ரிஷியேட்டிவ் என்கொயரி அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்கு. நம்ம அம்மா என்ன செய்வாங்க, அம்மா என்ன சொல்வாங்க, நீ இதுல அவ்வளோ சிறப்பா செய்யற, இதை நல்லா செய்யற அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க. அப்ப என்ன கம்ப்ளைண்ட் வந்திருக்கோ அப்ப அம்மா சொல்லுவாங்க, இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நீ கவனம் செலுத்தினா உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. லெட்டரை படிச்ச உடனேயே அம்மா அப்படி சொல்லிட மாட்டாங்க, இதெல்லாம் இவ்வளவு சிறப்பா செய்றீங்க, இன்னும் கொஞ்சம் இதை மட்டும் கொஞ்சம் நல்லா செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நாம பேசுற அந்த பாஷை மற்றவர்களுக்கு மிக மிக அதிகமான சக்தியை கொடுத்து அவர்கள் மீது அவர்களை நம்பிக்கை கொள்ள செய்யும். பூமி எப்போதும் என்ன சொல்லுவா, வியக்தி பரிவார் ஸ்லோகன் என்னன்னா, எப்பயுமே விடக்கூடாது, முயற்சியை விடவே கூடாது. நெவர் கிவ் அப். எதுவா இருந்தாலும் வந்து நாம விடக்கூடாது, செய்யணும். சோ அப்ப அதுல இருந்து நமக்கு எவ்வளவு தைரியம் வருது, நாம எங்க இருந்தாலும் நம்ம வந்து நெவர் கிவ் அப், நெவர் கிவ் அப் அப்படின்னு விடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அப்ப நமக்கு அதுல இருந்து எவ்வளவு சக்தி கிடைக்குது இல்லையா? Yeah. அப்போ ஆத்மாக்கு அது சக்தி அளிக்கிறது. All right. So there are certain people with certain temper or character. சில பேர் வந்து சில கேரக்டரோட இருப்பாங்க. நான் என்ன செய்வேன் அப்படின்னா, They are like that. ஏன் அவங்க அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அதற்கு ஏதோ காரணம் இருக்கலாம். அதனால நான் ஒருத்தரை பாக்குறப்ப அவங்க ரொம்ப வயலண்டா இருப்பாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ரொம்ப ஒரு கடினமான ஒரு ஆளா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்ப அவங்க வந்து என்ன பண்ணாங்க, யாருக்கோ என்ன பிடிக்குது, என் மேல அன்பு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு. அவங்க டோலி எடுக்கும்போது அவங்க வந்து கொஞ்சம் தொடணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்க யாருமே அவங்க கிட்ட அன்பை காட்டல, எம்பத்தி, சிம்பத்தி, அதாவது ஒரு இரக்கம், கருணை இதெல்லாம் யாருமே அவங்க கிட்ட காட்டல. அதனால அந்த இடத்துக்கு இன்சார்ஜ் வந்து சொன்னாங்க, அவங்க ரொம்ப மாறிட்டாங்க இப்போ அப்படின்னு. ஒருத்தர் வந்து எதுவுமே கொடுக்க முடியாதவராக இருந்தார், ஏன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. அப்போ நான் வந்து அவங்க கிட்ட எப்படி பேசுறேன், அப்போ ரிசப்ஷனிஸ்ட் வரும்போது, புதுசா வரும்போது அவங்கள கூப்பிட்ட போது நான் இப்படிதான் அவங்க பேசணும் அப்படிங்கிற முறையில நான் அவங்க கிட்ட பேசினேன். ஆனா நீங்க பேசுற விதம், நீங்க வந்து சத்தமா பேசுறீங்க அப்படின்னா அவங்களும் மத்தவங்களும் சத்தமா பேசலாம் நீங்க சொல்றீங்க. அப்ப எல்லாருமே சத்தமா பேச ஆரம்பிப்பாங்க. அப்ப ஏன் வந்து இப்படி நடக்கணும்? எப்போதும் வந்து நான் பொறுப்பெடுத்துப்பேன். என்னுடைய சொற்களும் என்னுடைய செயலும் அப்படிப்பட்டதாக இருக்கணும். அதை எல்லாருமே பின்பற்றணும். அந்த மாதிரி இருக்கணும். ஆனா நான் வந்து எதை நான் சொல்றதை நான் செய்றேனோ அப்படிங்கிற போது நாம எப்போதும் நல்ல ஒரு உதாரணமாக இருக்கணும். அப்போ மக்களுக்கு சுலபமா இருக்கும். நாம என்ன கிடைக்குதோ அதை வந்து அவங்களால கொடுக்க முடியும். ஆனா நாம என்ன கொடுக்கிறோம், ஆனா நாம என்ன எதிர்பார்க்கிறோம்? I think I've probably asked you something like this before, but முன்னாடி கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு விஷயம் நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, but as far as the other is concerned, that I've contributed to hurting their heart. அவன் மற்றவர்களுக்கு துக்கம் கொடுக்கறதுல நானும் ஒரு பங்கு வகிச்சிருக்கேன். அது அவங்களே வந்து சரி பண்ணிக்கணுமா, இல்ல என்கிட்ட அவங்க சொல்றாங்க நான் இப்படிப்பட்ட துக்கத்தை அவங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? I was amazed, because I didn't feel that you needed to apologize, but I heard you apologizing to someone else. So what do I do in that situation where I've அந்த மாதிரி ஒரு சூழல், நான் வந்து யாருக்கோ ஒரு துன்பத்தை கொடுத்துட்டேன், அந்த துன்பத்தை அவங்க மனசுல வச்சிருக்காங்க, அவங்க கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கணுமா, இல்ல அவங்கதான் ஏதானும் அதை பத்தி பண்ணணுமா அப்படின்னு கேக்குறாங்க. தீதி சொல்றாங்க, ஒரு முறை தாதி பிரகாஷ் முனி வந்து என்னை உதயபூருக்கு கூட்டிட்டு போனாங்க. ட்ரெயின் ஸ்டேஷன் வரும்போது தாதி வந்து வெளியில இறங்கிட்டு தாதி கூட வந்து நிறைய பேர் இருந்தாங்க. நான் ஏன் இங்க வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. நீங்க வர சொன்னீங்க, அதனால நாங்க வந்துட்டோம் அப்படின்னு சொன்னேன். நான் சாரி சொல்றதுக்காக வந்தேன் அப்படின்னு தாதி பிரகாஷ் மணி சொன்னாங்க. 2 பேருக்கு வந்து அங்க வந்து ஒரு பிரச்சனை இருந்தது, அதுக்காக நான் சாரி சொல்ல வந்தேன்.
அவங்க 2 பேருக்கு பிரச்சனை. ஆனா தாதி ஏன் வந்தாங்கன்னா சாரி சொன்னாங்க. ஸோ இந்த விஷயத்தை கேட்டபோது 2 தாதியும் நிறைய தாதிகள் சாப்பிட்டு இருந்தோம். நான் நிறைய நான் கத்துக்கிட்டு இருக்கேன். மௌனமாகவே இனிமையாக எவ்வளவு பிரச்சனைகளை தீர்த்திருக்காங்க தாதிகுல் சார். சாரி சொல்வது, எக்ஸ்கியூஸ் அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் சிலருடைய இதயத்தை ஆற்றுவதற்கு, குணப்படுத்துவதற்கு பயன்படும் அப்படின்னா அது என்னுடைய தவறா கூட இருக்க வேண்டாம். ஆனாலும் நான் சொல்ல முடியும், தேங்க்யூவும், சாரி, நன்றி, அப்புறம் மன்னிச்சுக்குங்க அப்படிங்கிற இந்த வார்த்தைகள்லாம் பெரிய விஷயத்துல நமக்கு உதவி செய்ய முடியும். இப்ப ஏதோ தவறு நடந்திருக்குன்னா நம்ம தான் செஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் நம்ம சாரி சொல்லலாம். தாதி மன்னிச்சுக்கங்கிற வார்த்தையே சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது. அவங்க யார்ட்டையுமே என்ன தாதி ரொம்ப மென்மையானவர் தாதிகுல் சார். ஒவ்வொரு வார்த்தை தாதி பேசுவதும் அது தாதிக்கு சொல்ல வேண்டிய அவசியமே ஏற்படாது அப்படின்னு சொல்றாங்க. மன்னிச்சுக்குங்க அப்படிங்கன்னா அவங்க அவ்வளோ கவனமாக மென்மையாக அவர்களுடைய வார்த்தைகளை கையாளுவாங்க தாதி. இப்படிப்பட்ட அற்புதமான தாதிகளை நமக்கு உதாரணமா கொடுக்குறீங்க. ஓம் சாந்தி. மிக்க நன்றி தீதி. ஓம் சாந்தி. समय श्वास संकल्प सभी सेवा में लगाना, पवित्रता बरसाए जग में, पवित्रता बरसाए जग में, फरिश्ता झलक तुम्हारी, फरिश्ता झलक तुम्हारी, शिव पिता. உங்களுடைய எல்லையற்ற பார்வைக்கு நன்றி பாபா. உங்களுடைய ஊக்கம் உற்சாகத்திற்கு நன்றி பாபா. உங்களுடைய விவேகத்திற்கு நன்றி. कहानी सुना ली. दादी சொல்றாங்க, சத்யநாராயண் சுவாமி salvaged us. இப்ப நாம என்ன பண்ணணும், ஒரு கருவி ஆகணும். இப்படிப்பட்ட காப்பாற்றுவதற்கு, விடுவிப்பதற்காக ஒரு கருவி ஆகணும். மற்றவர்களை பொய்யான விஷயங்கள்ல இருந்து, அதிலிருந்து விடுவித்து அவர்களை அக்கறைக்கு அழைத்து போகணும். அக்கறைக்கு அழைத்து போகணும். நாம பிளேன்ல பறந்து போகணும். புத்தி அப்படிங்கிற பிளேன்ல நம்ம பறந்து போகணும் அப்படின்னா நம்மளுடைய புத்தி பிளெயினா இருக்கணும். நம்பிக்கை நிறைந்த புத்தியாக இருக்கணும். நிச்சய புத்தியாக இருக்கணும். அப்போ நம்மளுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது நிச்சயிக்கப்பட்ட, உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. நம்மளுடைய எதிர்காலம் அப்போ இது எல்லாமே நிச்சயிக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு விஷயம் நம்மளுடைய மனதின் மீது, நம்முடைய புத்தியில இருக்கணும். நம்முடைய சித்து, அதாவது ஆழமான நம்முடைய உணர்வுகள்ல இந்த விழிப்புணர்வு இருக்கணும். பற்றை வென்றவராகவும் நினைவின் சொரூபமாகவும் நாம இருக்கணும். மதுபனுக்கு நாம வந்திருக்கோம், சாந்திவனுக்கு வந்திருக்கிறோம், பாபா கிட்ட பாபாவை சந்திக்க போறோம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? மதுபன் வந்திருக்கோம், பாபா சந்திக்க போறோம் அப்படின்னா 3 விஷயம். என்ன 3 விஷயம் அப்படின்னா, எங்க தைரியம் இருக்கோ அங்க பாபாவினுடைய உதவி கிடைக்கும். பாபா இப்படிப்பட்ட இனிமையானவர், உண்மையான இதயம் மற்றும் நமக்கு மேல
நம்பிக்கை இருக்கணும். எப்ப வந்து நமக்கு பாபா மேல விசுவாசம் நமக்கு இருக்கோ, அப்போ தந்தை வந்து கடவுள் உண்மையான இதயத்தை குறித்து சந்தோஷம் அடைகின்றார். எப்போதும் நம்மளுடைய இதயத்துல இமெயில் வருது எனக்கு, இவங்க வந்து இப்படி பண்ணாங்க. ஆனா நாம என்ன அவங்களுக்கு நான் என்ன எழுதுறேன், நீங்க வந்து உண்மையாக இருங்க, சுத்தமான இதயம் வச்சிருங்க, நேர்மையான இதயத்தை வச்சிருங்க. அப்படின்னா உள்ள வெளியில நாம முற்றிலுமாக சுத்தமாக இருக்கிறது. உள்ள வெளியில எல்லாமே நம்ம சுத்தமா இருக்கணும் அப்படிங்கிறது. அப்போ பாபா முன்னால உங்களை வச்சு நீங்க பாருங்க, பாபா எப்படிப்பட்டவர். பாபா எனக்கு எனக்கு எல்லா பழசையும் நான் வந்து முன்னாடி ஏதோ தப்பு பண்ணியிருக்கலாம். ஆனா இப்ப எனக்கு பாபா சொல்லி கொடுக்கிறார், ஸ்ரீமத் என்ன, இதயபூர்வமான முயற்சியை வந்து நாம செய்யணும். நம்மளுடைய முயற்சிகள் எப்படின்னா நம்மளுடைய இது உண்மையான இதயபூர்வமாக இருக்கணும். மனம் வந்து நம்மளுடைய மனம் உண்மையா இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், அமைதியா இருக்கணும். அப்ப அந்த உண்மையான இதயத்தோடு நாம முயற்சியை பண்ணணும். எங்க வந்து நம்முடைய மனோபாவம் சுத்தமாக இருக்கோ, அப்ப நம்மளுடைய உள்ளார்ந்த நமக்கு இருக்கிற ஆசைகள் எல்லாம் பூர்த்தி செய்யப்படும். 3 விஷயங்கள்ல நாம நிச்சயமாக இருக்கணும். இந்த முழு உலகத்திலையும் சந்தோஷமா இருக்கணும். எல்லாருக்கும் நல்ல ஆசிகள் வச்சிருக்கணும், முழு உலகத்திற்காகவும் நாம். ஓம் சாந்தி. साकार के दिन जब याद आए तो स्नेह में अखियां भर आए, वो प्यार तुम्हारा। அவ்யக்தி பரிவார் ஒருவருக்கான அன்பில் இணைந்திருக்கும் தேவதைகளின் குடும்பம். அவ்யக்தி பரிவாருக்கு ஓம் சாந்தி. நாளை செவ்வாய்க்கிழமை காலை அமிர்த வேளையில் முதல் நம்மளுடைய கால அட்டவணையில் எந்த மாற்றமும் இல்லை. 6 o'clock Bhakti will start, followed by Hindi series, English series and Avyakti journey. Welcome to Avyakti journey. அவ்யக்த் முரளி ரிவிஷன் 1969 முதல் கோடானு கோடி பாக்கியமும் ஆசீர்வாதங்களும். முரளி ஒரிஜினல் தேதி மே 8, 1973. பரம சுய மரியாதை, சுப்ரீம் செல்ஃப் ரெஸ்பெக்ட். பரம சுய மரியாதை. இந்த நேரத்தில் நிகழ்காலத்தில் எந்த ஒரு சுயமரியாதை ஸ்திதியில் நீங்கள் இருப்பதாக உங்களை கருதுகின்றீர்கள்? உங்களுடைய சுயமரியாதை ஸ்திதியை நீங்கள் அறிவீர்களா? சுயமரியாதையினுடைய ஆக உயர்ந்த ஸ்திதி என்ன? அந்த உயர்ந்த சுயமரியாதைக்கான ஸ்திதி என்ன? இந்த நேரத்தில் அதி உயர்ந்த சுயமரியாதை என்ன? அதை பேசுவதன் மூலம் மற்ற சுயமரியாதையை விட இதுவே மிகவும் பெரிது அப்படின்னு தென்படக்கூடியதாக இருப்பது என்ன? அது என்ன? இந்த நேரத்தில் மிக உயர்ந்த சுயமரியாதை என்னன்னா, தந்தைக்கு நீங்க மாஸ்டர் ஆகியிருக்கீங்க. முந்தி வந்து நீங்க உலகத்தினுடைய மாஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடி
நீங்க உலகத்தின் படைப்பவருக்கு மாஸ்டர் ஆகியிருக்கீங்க. நீங்க சிவ் பாபாவிற்கு மாஸ்டராக இருக்கிறீங்க. அதற்காக தான் மாலிக்கம் சலாம், மாஸ்டர்களுக்கு வந்தனங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. தகுதி வாய்ந்த குழந்தைகள் தந்தைக்கும் மாஸ்டராக இருக்கிறாங்க. இந்த நேரத்துல நீங்க தந்தையை உங்களுக்கு சொந்தமானவர் ஆக்கி கொண்டிருக்கிறீங்க. முழு கல்பமும் உங்களால் தந்தையை உங்களுக்கு சொந்தமாக இந்த முறையில ஆக்கவே முடியாது. இந்த நிகழ்காலத்துல உங்களால் தந்தையை உங்களுக்கு சொந்தமானவர் ஆக்க முடியும். எப்பொழுது வேண்டுமானாலும், எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் உங்களுக்கு சொந்தமானவராக ஆக்க முடியும். தந்தை இந்த நேரத்துல எந்த பந்தனத்தால் கட்டப்பட்டிருக்கின்றார்? யாரோ குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பாபா சொல்றார், படைப்பவரையே பந்தனத்துல கட்டி இருப்பவர் நீங்கள். படைப்பவரையே சேவையாளராக நீங்க ஆக்கியிருக்கிறீங்க. இப்படிப்பட்ட சுயமரியாதையை வேற எந்த நேரத்திலாவது உங்களால் அனுபவம் செய்ய முடியுமா? நீங்கள் தந்தையை உங்களுடைய சேவையாளர் ஆக்கிக் கொள்ள இருக்கிறீங்க, உங்களுக்கு சேவை செய்வதற்காக. இதுவே தூய்மையான சுயமரியாதை, தூய சுயமரியாதை. இதுல எந்த விதமான ஆணவமும் கிடையாது. எங்கு சுயமரியாதை இருக்கின்றதோ அங்கு எவ்வித ஆணவமும் இருக்க முடியாது. நீங்கள் தந்தையை சேவையாளராக ஆக்கியிருக்கிறீங்க. ஆனா இதுல எந்த விதமான ஆணவமும் கிடையாது. அதனால் உங்களுடைய இந்த தூய சுயமரியாதை ஸ்திதியில் உங்களால் ஸ்திரமாக இருக்க முடியுமா? இந்த பெருமையில் உங்களால் ஸ்திரமாக இருக்க முடியுமா? இதில் எந்த விதமான ஆணவத்தின் சுவடு கூட இல்லை. எவ்வாறு பாபா எப்பொழுதும் குழந்தைகளை தன்னுடைய தலையில் இருக்கும் கிரீடமாக கருதுகின்றாரோ, கருதி பாபா என்ன சொல்றார்? ஆமாம் குழந்தை, இனிமையான குழந்தை, என்னுடைய குழந்தை, உலகத்தின் மாஸ்டர் அதிபதி. அதே முறையில நீங்களும் கூட தந்தையினுடைய தலை கிரீடமாக இருக்கும் ஸ்திதியில் ஸ்திரமாக இருக்கின்றீர்களா? பிராமணர்களினுடைய உச்சி குடுமி எங்கே? அது தலையில தான் இருக்கு இல்லையா? அதனால் பிராமணர்களின் உச்சி குடுமி என்றால் தந்தையின் தலையில் இருக்கும் கிரீடம் என்பதாகும். அதனால் பாபா எப்பொழுதும் குழந்தைகளுக்கு மரியாதை கொடுத்து அவர்களை தனக்கு சமமானவர் ஆக்குவதை போல் அதே முறையில் நீங்கள் அனைவரும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் மரியாதை கொடுக்கின்றீர்களா? கொடுத்து அவர்களை தந்தைக்கு சமமானவர்கள் ஆக்குகின்றீர்களா? இது உங்களுடைய புத்தியில எப்பொழுதும் இருக்கின்றதா? இந்த நேரத்தில் நீங்க தந்தை கிட்ட இருந்து மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும், அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். ஆத்மாக்களாகிய நீங்கள் மற்ற ஆத்மாக்கள் கிட்ட இருந்து எடுக்கவே கூடாது, ஆனால் கொடுக்க வேண்டும். அச்சா, முரளி நாளை மீண்டும் தொடரும். ஓம் சாந்தி. கோடானு கோடி பாக்கியம் மற்றும் ஆசீர்வாதம். Become full of the treasure of happiness. Have the fortune of happiness. And be happy and cheerful. Faith in yourself.
keep in front of you all the specialities that you have and not your weaknesses, and you will develop faith in yourself. Do not think too much about the things of weakness, and you will constantly continue to move forward in happiness. Those who are holding the Father's hand constantly move forward. Always have faith, because your companion is strong, and you will therefore definitely be able to go across. खुशी के खजाने से संपन्न